Hi friends, welcome to my channel Aari Tailoring. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஸ்ட்ரிங் ஸ்டிட்ச்கான ஒரு டியூட்டோரியல் தான் பார்க்க போறோம். அந்த ஸ்ட்ரிங் ஸ்டிட்ச்ன்றது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஸ்டிட்ச் ரொம்ப அப்படியே அழகா இருக்கும், ட்விஸ்டடா இருக்கும். இது வந்து பார்க்கிறதுக்கு ஒரு எம்போஸ்ட் 3D லுக் மாதிரியே இருக்கும். சோ இத வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் இப்போ ஒரு ஸ்டார் ஷேப்ல உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிக்க போறேன். ஆக்சுவலி ஸ்டார் ஷேப் டிரா பண்ணேன், கொஞ்சம் முன்ன பின்ன தான் வந்தது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா இதை வந்துட்டு அப்படியே நம்ம ஹாஃபாக அப்படியே செக்ஷன் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நம்ம கரெக்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோமா அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் வந்துட்டு நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ இது இல்லாமலே கூட நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணலாம். பட் ஆனால் பிகினிங் ஸ்டேஜில் நமக்கு வந்துட்டு நம்ம எதுவும் மிஸ்டேக் பண்ணால் தெரியணும் இல்லையா? ஸோ அதனால் நான் வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு செக்ஷன் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இதுலேயே நம்ம ஒர்க் பண்ணிட்டு போகும்போது எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் ஒர்க் பண்ணுவோம். இப்போ நான் ஜஸ்ட்டு சும்மா வந்துட்டு ஒரு அவுட்லைன் மட்டும்தான் கொடுக்குறேன். அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச்சில் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் செயின் ஸ்டிச்சில் அவுட்லைன் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் செயின் ஸ்டிச் வந்து கொடுத்து முடிக்க போகிறேன். ஓகே, நம்ம இப்போ ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த செயின் ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இருந்து வெளியே ஒரு லாக் போட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் மேலே ஒரு லாக்கு, அகெயின் திருப்பி கீழே கொண்டு வரும்போது நம்ம லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு கொண்டு வரணும். ஸோ மறுபடியும் ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு கொண்டு போகணும். ஸோ இந்த மாதிரி நம்ம கிறிஸ் கிராஸாக, அதாவது ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு கொண்டு வரணும், லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு கொண்டு போகணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சில் பார்த்தோம் இல்லையா, சேம் கான்செப்ட் தான். நம்ம வந்து மாற்றி டேரெக்ஷனை மாற்றி நம்ம கொண்டு போய் இந்த ஸ்டிச் வந்துட்டு போடுறோம். அவ்வளோதான், வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. இந்த ஸ்டிச் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு எம்போஸ்டு லுக்கு கொடுக்கும். பார்க்குறதுக்கு ஒரு 3D எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக க்ரியேட் ஆகும். அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் வந்துட்டு இதை வந்துட்டு எம்போஸ்டாக இருக்கிற, அதுவும் சில்க் த்ரெட்டில் போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு நல்ல 3D லுக் அப்படி கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டிச்சை கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் ரொம்ப பெரிய டிசைன்ஸ்லலாம் வந்துட்டு இதை ட்ரை பண்ணக்கூடாது. ரொம்ப பெரிய டிசைன்ஸில் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃப்ரேம்லேருந்து கழட்டும் போது நமக்கு வந்துட்டு த்ரெட் வந்துட்டு ரொம்பவே க்ளம்ஸியாக ரொம்ப லூஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப பெரிய டிசைன்ஸில் ட்ரை பண்ணாதீங்க. கொஞ்சம் குட்டி டிசைன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல ட்ரை பண்ணோம் அப்படின்ற போதில் ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. முக்கியமாக குர்த்தீஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் புட்டாஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் இதை வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் நெக்லைன் மட்டும் சுற்றி அதை வந்துட்டு ஒரு 3D ஒர்க் மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இதில் வந்துட்டு இந்த ஷேப் தான் போடணும்னு இல்லை, நம்ம நிறைய ஷேப்ஸ், எல்லா ஷேப்ஸ்லேயுமே கண்டிப்பாக நம்ம இதை ட்ரை பண்ண முடியும் எப்பயுமே நம்ம. ஆனால் இந்த ஸ்டிச்சை ட்ரை பண்ணும்போது அந்த நம்ம என்ன ஃபிகர் ட்ரா பண்ணுறோமோ அதை வந்துட்டு அப்படியே ஹாஃபாக பார்ட்டிஷன் பண்ணிவிடுங்க. பார்ட்டிஷன் பண்ணிவிட்டு அப்படியே லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் போயிட்டு அப்படியே போட்டுகிட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு அழகாக அந்த ஸ்டிச் வந்துட்டு கிடச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குது அப்படின்னா அதை அப்படியே ஹாஃபாக கட் பண்ணிட்டீங்கன்னா செமி சர்க்கிள் ஆகிடும். ஸோ அதில் இருந்துட்டு நீங்கள் லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் அப்படியே போட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த சர்க்கிள் ஷேப்பில் வந்துட்டு இதே ஸ்டிச் கிடச்சிரும். அதே மாதிரி தான் ஹார்ட் ஷேப்பு. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஷேப்ஸில் வந்துட்டு இதை வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியும். எந்த டிசைனாக இருந்தாலும் அதை வந்து ஹாஃபாக பார்ட்டிஷன் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த பர்ஃபெக்ட் லுக் வந்துட்டு கிடைக்கும். இப்போ ஸ்டார் ஷேப் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதனால தான் முக்கியமாக உங்களுக்கு வந்துட்டு ஸ்டார் ஷேப் எடுத்து நான் ஒர்க் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். ஸோ லூஸாக த்ரெட்டை விட்டுக்கணும். நம்ம வந்துட்டு ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணி பண்ணணும் அப்படின்னா நமக்கு கிளாத் வந்து ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் நமக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணுமோ அவ்வளோ தூரம் நம்ம த்ரெட்டை நல்லா ஹோல்ட் பண்ணி இழுத்துட்டு அப்புறம் கூட கொஞ்சம் லைட்டாக நம்ம லூஸ் விட்டுட்டு நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது ரொம்பவே வந்துட்டு நீட்டாக வரும். ரொம்ப டைட்டாலாம் நமக்கு வந்துட்டு இருக்காது. டைட்டாக இருந்ததுன்னா ஷ்ரிங்கேஜ் ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஃபுல் கேப் இருக்கு இல்லையா, இந்த சைடு இருக்க கேப், அந்த சைடு இருக்க கேப், இதை வந்துட்டு நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா
ஃபுல்லாக போட்டு காமிச்சும்போது நமக்கு ஒர்க்கு ரொம்ப டிலேவாகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸோ இங்கே வந்து ஸ்பேஸ் நமக்கு கம்மியாக இருக்குது, ஆனால் அங்கே ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது பாருங்கள். அந்த லைன் வரைக்கும் நம்ம ஃபில் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துலையே நீங்கள் பஞ்ச் பண்ணி கூட நீங்கள் அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்த லைனுக்கு போகலாம். இப்போது எனக்கு இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்டிச்சஸ் போடுற அளவு தான் கேப் இருக்குது. பட் ஆனால் அங்கே 3 to 4 ஸ்டிச்சஸ் போடுற அளவு அங்கே மேலே கேப் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இங்கே கீழே வந்துட்டு ஒரே இடத்துலையே 2 ஸ்டிச் வர்ற மாதிரி கொஞ்சம் மேனேஜ் பண்ணி போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி மேனேஜ் பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு கொஞ்சம் ஈக்குவலாக வந்துட்டு நமக்கு கிடைக்கும். அந்த ஸ்டிச்சுமே பார்க்குறதுக்கு ஒரு நீட் ஃபினிஷிங் வந்து வரும். ஸோ இதுக்கு முக்கியமாக நம்ம ட்ரா பண்ணும்போதே கரெக்டாக ட்ரா பண்ணிடணும். அது ஒன்று இருக்குது. ஸோ ஸ்டார் ஷேப் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டார் ஷேப்பில் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதே இது நீங்கள் ரவுண்ட் ஷேப்னால் அதை கரெக்டாக 2வாக பார்ட்டிஷன் பண்ணிடுவீங்க. ஹார்ட் ஷேப்னாலும் அதை கரெக்டாக 2வாக பார்ட்டிஷன் பண்ணிவிடுவீங்க. ஹார்ட் ஷேப் நீங்கள் ட்ரா பண்ணாலும் 2 சைடுமே ஈக்குவலாக அந்த ஹார்ட் ஷேப் கரெக்டாக வர்ற மாதிரி ட்ரா பண்ணணும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணினீங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு கரெக்டாக நீட்டாக வரும். ஸோ நான் இந்த இடத்துல இன்னும் நல்லா கொஞ்சம் உள்ளே தள்ளி பஞ்ச் பண்ணி அந்த லைனுக்குள்ளேயே நான் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபினிஷ் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு லாஸ்ட்டாக நீங்கள் ஸ்டிச்சை முடிக்கும்போது அது கரெக்டாக அந்த லைன்லேயே போயிட்டு முடியும். இப்போ வந்துட்டு நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா மிச்சம் வந்துட்டு கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு ஏற்கனவே நீங்கள் ஓரளவு பார்த்துட்டிங்க எப்படி பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இதை மட்டும் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் வந்து லெஃப்ட் டு ரைட் டு லெஃப்ட்டுன்னு நீங்கள் வந்துட்டு போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த டிசைன் ஃபுல்லும் ஃபினிஷ் ஆகிடும். இப்போயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் எப்படி வந்துட்டு இந்த ஸ்டிச் வருது அப்படின்ட்டு. ஸோ ஸ்டார் ஷேப்லலாம் போடும்போது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. அழகாக வரும். அது அப்படியே ஒரு ட்விஸ்டடாக இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு எம்போஸ்டு லுக்கு, ஒரு 3D லுக்கு வந்து கிடைக்கிறனால அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இல்லை ஒரு சென்டரில் நீங்கள் ஒரு பீட்ஸ் கூட வைக்கலாம், இன்னுமே அழகாக இருக்கும். ஸோ நான் இது வந்து எந்த மெட்டீரியலுமே நான் யூஸ் பண்ணி காமிக்கிறதில்ல. ஏன்னா பேசிக் கோர்ஸ் அப்படின்றனால ஃபுல்லுமே நீங்கள் த்ரெட் ஒர்க்காலேயே பண்ணணும் அப்படின்றதுனால தான் நான் எந்த ஒரு ஸ்டிச்லேயுமே உங்களுக்கு பீடோ நான் வந்துட்டு யூஸ் பண்ணி காமிக்கிறது இல்லை. ஜஸ்ட்டு வந்து பீட் வந்து ஒரு பீட் வைக்கிறோம் அப்படின்னா நான் வந்து வச்சு காமிச்சிருப்பேன். சுற்றி அவுட்லைன் கொடுக்கறது, ஸோ அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் நான் உங்களுக்கு வந்துட்டு பீட் வச்சு காமிச்சதில்லை. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு சுகர் பீட்ஸ் லோட் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் வெளியே வந்து செயின் அவுட்லைன் கொடுக்காம நீங்கள் சுகர் பீட்ஸ் அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்டு கூட நீங்கள் இந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் இப்போ ஜஸ்ட்டு செயின் ஸ்டிச் அவுட்லைன் தான் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். இதுலேயே நீங்கள் வந்துட்டு என்ன மெட்டீரியல்னாலும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்துட்டு ஸ்டோன் செயின் கூட யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுக்கலாம், இல்லை சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுக்கலாம். அந்த மாதிரிலாம் கொடுக்குறப்போ பார்த்திங்கன்னா இன்னுமே வந்துட்டு அந்த லுக் வந்து பார்க்குறதுக்கு இன்னுமே சூப்பராக இருக்கும். நான் ஜஸ்ட் ஒரு செயின் அவுட்லைன் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ செயின் அவுட்லைன் கொடுக்கும்போது கூட அந்த ஹோல்ஸு கிட்ட வந்துட்டு நல்லா ஹோல்ஸ்லாம் தெரியாத மாதிரி ஒட்டி கொடுங்க. கிளாத் வந்து தெரியக்கூடாது அந்த கேப்பில். ஸோ அந்த நீங்கள் போட்ட அந்த ஸ்டிச்சுக்கு ஒட்டியே வந்துட்டு அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா தான் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபினிஷிங் முடிக்கிறப்பையும் அந்த ஸ்டார் ஷேப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த எட்ஜஸ் கார்னர் எல்லாமே நல்லா ஷார்ப்பாக திரும்புகிற மாதிரி அவுட்லைன் கொடுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது தான் நமக்கு ஃபினிஷிங் வந்துட்டு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். எந்த ஒரு ஸ்டிச்சையுமே நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு வெளியே அவுட்லைன் கொடுக்கும்போது தான் அதோட லுக் வந்து இன்னுமே அழகாக இருக்கும். ஸோ அந்த அவுட்லைன் கொடுக்குறத நீட்டாக கொடுங்க, எட்ஜஸ்லாம் கார்னர்லாம் ஷார்ப்பாக. ஸோ நான் இப்போ சும்மா வந்து ஒரு சர்க்கிளில் வந்துட்டு உங்களுக்கு போட்டு காமிக்கிறத வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஸ்டிச்சை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய்.
அதோட என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய்.